இப்போ வந்து நம்ம ரிஜிட் டயட்டாமிக் மாலிகுல்ஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு எக்ஸாம்பிளாக நம்ம HCl எடுத்திருக்கோம். HClங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் வேல்யூஸ் இருக்கக்கூடிய 2 ஆட்டம்ஸ். இப்போ வந்து ஆன் ரொட்டேஷனில் போகும்போது HClோட இந்த ரிஜிட் டயட்டாமிக் மாலிகுல்ஸோட பாண்ட் லென்த் வந்து எந்த ஒரு வேரியேஷனும் ஆகாது. இதுதான் நம்ம ரிஜிட் டயட்டாமிக் மாலிகுல்ஸ்னு சொல்கிறோம். இதில் வந்து M1ங்கிறது ஹைட்ரஜனோட மாஸ், M2ங்கிறது குளோரினோட மாஸ், R1ங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலிருந்து M1க்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், R2ங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டியிலிருந்து M2க்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், R0ங்கிறது நம்ம டோட்டல் டிஸ்டன்ஸ்னு சொல்கிறோம். அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் R0 இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2ன்னு சொல்கிறோம். நமக்கு தெரியும் டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே நம்ம ஃபோர்ஸ்ன்னு எதை சொல்கிறோன்னா மாஸை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். தென் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு என்ன சொல்கிறோன்னா இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஆரை நம்ம சொல்கிறோம். அப்போ டார்க் இஸ் ஈக்குவல் டு ஃபார் ஃபஸ்ட் ஆட்டம்க்கு M1 G இன்டூ R1. இதில் ஜிங்கிறது கிராவிட்டியை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் M2 G R2 இது செகண்ட் ஆட்டத்தோடதை வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ வந்து ஜி கேன்சல் ஆகிடும். தென் M1 R1 இஸ் ஈக்குவல் டு M2 R2. இப்போ நம்ம ஏதோ ஒரு வேல்யூஸ் R1 ஆர் R2 ஏதோ ஒன்றுக்கு வந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் R0 இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2. இப்போ நம்ம R2க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா R2 இஸ் ஈக்குவல் டு R0 மைனஸ் R1னு வருமா? அப்போ M1 R1 இஸ் ஈக்குவல் டு M2 R0 மைனஸ் R1னு வரும். இப்போ M1 R1 இஸ் ஈக்குவல் டு M2 R0 மைனஸ் M2 R1. இப்போ M1 R1 ப்ளஸ் M2 R1. R1 எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரும். அப்போ M2 R0. ஃபைனலி R1 இஸ் ஈக்குவல் டு காமனாக இருக்கிறது எடுத்துருக்கோம். R1 இஸ் ஈக்குவல் டு M2 R0ன்னு வரும். இப்போ R1 இஸ் ஈக்குவல் டு M2 R0 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2ன்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனை வச்சுருக்கோம். இதே இந்த R0 இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2க்கு R1க்கு வேல்யூ நம்ம கொண்டு வந்தோன்னா சப்ஸ்டியூட் பண்ணோன்னா அப்போ R2க்கு நமக்கு வேல்யூ தெரியும். R2 இஸ் ஈக்குவல் டு M1 R0 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2ன்னு நம்ம எழுதலாம். நமக்கு தெரியும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I இஸ் ஈக்குவல் டு n சமேஷன் ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு 1,2 mi ri ஸ்கொயர். இதில் ஐக்கு பதிலாக நம்ம 1 2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ I இஸ் ஈக்குவல் டு M1 R1 ஸ்கொயர் ப்ளஸ் M2 R2 ஸ்கொயர்னு ஒரு ஈக்குவேஷன் வருது. இது நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இந்த R1 R2 வேல்யூவை இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா I இஸ் ஈக்குவல் டு M1 M2 R0 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் M2 M1 R0 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2 த ஹோல் ஸ்கொயர்னு நமக்கு கிடைக்கும். இதில் காமனாக இருக்கிறதுல நம்ம எடுத்தோம்னா M1 M2 divided by M1 plus M2 the whole square R0 square காமனாக இருக்குது into M2 plus M1 கிடைக்கும். இதில் இந்த ரெண்டு வேல்யூ நம்ம கேன்சல் பண்ணால் I is equal to M1 M2 divided by M1 plus M2 into R0 ஸ்கொயர்னு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதை நம்ம ஃபிஃப்த் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். நமக்கு தெரியும் M1 M2 டிவைடட் பை M1 ப்ளஸ் M2னா நியூங்கிறது வந்து ரெடியூஸ்டு மாஸ். அப்போ I இஸ் ஈக்குவல் டு நியூ R0 ஸ்கொயரை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் நியூங்கிறது ரெடியூஸ்டு மாஸ். இப்போ இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம எனர்ஜியில் சொல்ல போகிறோம். ER இஸ் ஈக்குவல் டு ஆஃப் I ஒமேகா ஸ்கொயர். இதை வந்து நம்ம சிக்ஸ்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ வந்து ERங்கிறது எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன், ஒமேகாங்கிறது
velocity. I-ங்கிறது moment of inertia. இப்போ இந்த ஒமேகாக்கு நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இருக்குது, L is equal to I omega. அப்போ நமக்கு ஒமேகாவுக்கு வேல்யூ வேணும்னா ஒமேகா இஸ் ஈக்குவல் டு எல் பை ஐ. அதை அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ER is equal to half I L by I the whole square. இந்த ஸ்கொயரில் இருக்கக்கூடிய ஒரு ஐயும் இந்த ஐயும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ER is equal to half L ஸ்கொயர் டிவைடட் பை ஐன்னு வரும். இதை வந்து ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். சரியா? இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், L is equal to root of J into J plus 1 H by 2 pi. இதில் Jங்கிறது rotational quantum number. இந்த இதை நம்ம எதில் சொல்கிறோன்னா பை குவாண்டமில் நம்ம சொல்கிறதுனால. நெக்ஸ்ட் ஹெச்ங்கிறது பிளாங்க் கான்ஸ்டன்ட். இப்போ இதுக்கு வந்து நம்ம ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜே இன்ட்டு ஜே ப்ளஸ் 1 ஹெச் ஸ்கொயர் டிவைடட் பை 4 பை ஸ்கொயர்னு வரும். இதில் ஜேங்கிறது வேல்யூஸ்னால் 0 1 2 3 அப் டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ ER is equal to நம்ம வந்து J ஐ மீன் எல் ஸ்கொயரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ ER 1 by J into இதான் அந்த வேல்யூ J into J plus 1 divided by I into H square divided by 4 pi square. இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இந்த சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த வேல்யூ வருது. இதை நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி இல்லைன்னா ER is equal to H square divided by 8 pi square I into J into J plus 1 the whole square வரும். இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 7 வச்சுக்கலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜியை நம்ம எந்த யூனிட்ஸில் சொல்லுவோன்னா ஜூல் இல்லைன்னா எலக்ட்ரான் வோல்ட், இதான் அதோட யூனிட்ஸில் நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பர். வேவ் நம்பரோட ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், E is equal to H nu. இதில் நியூக்கு பதிலாக HC by lambdaன்னு போடலாம். We know that reciprocal of wavelength is equal to wave number. So E is equal to HC nu bar. So nu bar is equal to E by HC. இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கு எதுக்காகனா இந்த 7th ஈக்குவேஷனை இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஈக்கு பதிலாக. அப்போ நியூ பார் இஸ் ஈக்குவல் டு ER டிவைடட் பை ஹெச்சி. இந்த எனர்ஜியை தான் ERன்னு நம்ம எழுதியிருக்கோம். அப்படின்னா H by 8 pi square IC J into J plus 1 அப்படியே எழுதிக்கலாம். இதே இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் நம்பரை நம்ம எந்த யூனிட்ஸில் சொல்கிறோன்னா சென்டிமீட்டர் இன்வர்ஸ் அண்ட் மீட்டர் இன்வர்ஸ் இதில் நம்ம டினோட் பண்ணுவோம். நமக்கு தெரியும் நியூ பார் இஸ் ஈக்குவல் டு B இன்ட்டு J இன்ட்டு J ப்ளஸ் 1. பேஸ்டு ஆன் செலெக்ஷன் ரூலை வச்சு நாம் இப்போ சொல்ல போகிறோம். இதில் Bங்கிறது ரொட்டேஷ்னல் கான்ஸ்டன்ட், Jங்கிறது ரொட்டேஷ்னல் குவாண்டம் நம்பர், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி. Quantum number. We know that selection rule na enna delta J is equal to plus or minus 1. இதை வச்சு நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இங்கே இந்த ஈக்குவேஷனில் ஜேக்கு பதிலாக வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன மாதிரி வேல்யூஸ்னால் ஜே ஈக்குவல் டு 0 1 2 3 நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இப்போ 0 1 2 3 நம்ம இப்போ போட போகிறோம். அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேக்கு 0 போட்டோம்னா நியூ பாரோட வேல்யூ 0. அது எப்படின்னா நியூ பார் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஜேக்கு பதிலாக 0 போடுறோம். 0 இன்ட்டு 0 plus 1. அப்போ நியூ பார் இஸ் ஈக்குவல் டு 0. இதே ஜேக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் நியூ பாரோட வேல்யூ என்னென்னா நியூ பார் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 இன்ட்டு 1 plus 1. அப்போ
அப்போ நியூ பார் ஈக்குவல் டு 2b. இதுதான் வந்து ஜேக்கு 1 நியூ பார் 2b. அதை வச்சு தான் இங்கே நம்ம வந்து கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கோம். நியூ பாருக்கும் இப்போ j ஈக்குவல் டு 0னா நியூ பார் ஈக்குவல் டு 0, j ஈக்குவல் டு 1னா நியூ பார் ஈக்குவல் டு 2b, இதே j ஈக்குவல் டு 2னா நியூ பார் 6b, j ஈக்குவல் டு 3னா நியூ பார் 12b. இதுதான் வந்து இன்டென்சிட்டியை வச்சு நம்ம இதுக்கு வந்து கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கோம். நியூ பார் வேல்யூஸை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இதை பேஸ் பண்ணி தான் ரிஜிட் டயாட்டமிக்ஸ்க்கு வந்து ஒன்லி 2 டிரான்சிஷன்ஸ் மட்டும்தான் அலவுடு டிரான்சிஷன் வந்து இதுக்கு 2 தான். இதே வந்து நம்ம இன்டென்சிட்டிக்கு பேஸ்ட் ஆன் கால்ஃபன் டிஸ்ட்ரிபியூஷன் லா வச்சு நம்ம ஒரு கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கோம். அது வந்து எப்படின்னா ஜேங்கிறது தான் 0, 1, 2, 3 அந்த வேல்யூஸ், நியூ பார் தான் வந்து 2b, 4b அந்த வேல்யூஸ் நம்ம வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம இன்டென்சிட்டி வச்சு நம்ம கிராஃப் பிளாட் பண்ணியிருக்கோம். அதாவது இங்கே ஒரு இது போட்டிருக்கோம். இதில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் ஜேவோட வேல்யூ எந்த 2 இதுக்கு எடுத்தாலுமே எப்பயுமே அதோட டிஃப்ரென்ஸ் 2b தான் வரும். இன்டென்சிட்டி வந்து இதில் நம்ம டினோட் பண்ணுறோம். இப்போ இதிலேருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, டிரான்சிஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது வந்து இன்டென்சிட்டி ஆல்சோ இன்க்ரீஸ், பட் அதனோட மாலிகுலர் டென்சிட்டி லோவாக இருக்கணும். கால்ஃபன் டிஸ்ட்ரிபியூஷன் லா வச்சு சொல்கிறதுல greater the transition means greater the intensity whereas less in molecular density. இதுதான் வந்து கால்ஃபன் டிஸ்ட்ரிபியூஷன் லா சொல்கிறாங்க. இதே வந்து நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐக்கும் ஜேக்கும் ரொட்டேஷ்னலுக்கும் வச்சு நம்ம போட்டோம்னா அதோட இன்டென்சிட்டி ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு வந்து பீக்கில் வந்துட்டு அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீசஸ் மீன்ஸ் ஜே வேல்யூ இன்க்ரீசஸ்னு சொல்கிறாங்க. இந்த கிராஃப் தான் வந்து ரிஜிட் டயாட்டமிக் மாலிகுல்ஸ் வேல்யூஸை பேஸ் பண்ணி இந்த கிராஃப் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோம்.